ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான அருமையான ஹெல்த்தியான ஒரு இட்லி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து சுகர் பேஷண்ட், அதோட வந்து இரும்புச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் வந்து அதிகமாக நிறைந்த இந்த இட்லியை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அப்போ வீடியோக்கு போயிடலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு காம்பும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு எந்த கப்பால் மெஷர் பண்ணாலும் அதே கப் அளவுக்கு இட்லி அரிசியும் காம்பும் வந்து எடுத்துக்கங்க. இப்போ இதில் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் வந்து எடுத்துகிட்டு நல்லா இது எல்லாமே தண்ணி ஊற்றி 2-3 முறை களைஞ்சி ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு நம்ம நார்மலாக இட்லி கரைக்கிறது போல் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் கம்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நார்மலாக இட்லிக்கு நம்ம புளிக்க வைக்கிறது போல் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் சிறுதானிய மாவெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு அரைச்சிக்கிட்டு ஒரு 2 நாள்லேயே பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ மாவு வந்து காலையில் நல்லாவே வந்து மேலெலும்பி நல்லா வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்போதும் போல் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அருமையான இட்லி வந்து நமக்கு ரெடி. இது ரொம்பவே வந்து சத்து நிறைந்தது. இதுக்கு நான் வந்து சட்னி பார்த்திங்கனாக்கா ஒரு தக்காளி சட்னி தான் நார்மலாக வந்து எப்போதும் அரைப்போம்ல, அதே போல் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ அந்த சட்னியோட நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே வந்து ஆரோக்கியமான இட்லி வந்து இது. அதனால் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பரிமாறுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பரிமாறிடலாம் நம்ம கார சட்னியோட. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.